க்ளா கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டூடியோ மானிட்டர் பார்க்க போகிறோம். SM70 எஸ்எம்னா ஸ்டூடியோ மானிட்டர். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்ட் பேக் ஸ்டூடியோ மானிட்டர். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு பின்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா விவரங்களும் இங்கே போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் டிரைவர் பார்த்தீங்கன்னா 50mm டிரைவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மற்ற விவரங்கள் எல்லாமே இங்கே போட்டிருக்கு. இதில் வந்து 3 மீட்டருக்கான டிட்டாச்சபிள் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3.5mm ப்ளஸ் 6.35mm அடாப்டர் இரண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு நான் ஓவன் ஃபேப்ரிக் பவுச்சும் உள்ளுக்குள்ள இருக்கதா சொல்றாங்க. இப்போ சவுண்ட் மானிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டுடியோஸ் எல்லாம் நம்ம ரியல் சவுண்டை நம்ம கேட்குறப்போ, ஒரு பாட்காஸ்ட் கேட்குறப்போ அந்த மாதிரி நேரங்களில் சவுண்ட் மானிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இது. அதுவும் லோ பட்ஜெட்டில். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 2790 ரூபா. ஸோ இதான் அந்த ப்ராடக்ட். பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் உங்களுக்கு வாரண்டி, அசிஸ்டன்ஸ்லாம் என்ன வேணும், 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்டி எப்படி வாங்குறது, எல்லா விவரமும் நீங்கள் போட்டிருக்காங்க. ஒரு குட்டி ஒரு பவுச் ஒன்று பாக்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறப்போ இந்த பவுச்சில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது தவிர இந்த ஸ்டூடியோ மானிட்டர் இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு கேபிள் காயில்டு கேபிள் கிடையாது. இது வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் தான். இந்த கேபிளில் 3.5 to 3.5 உங்களுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெரிய ஹைஃபை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணும், இல்லை கிட்டார்லலாம் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா 6.35mm அடாப்டரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது, பேட்டரிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெகுலரான ஒரு இயர்ஃபோன் இது. ஸோ இந்த இயர்ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி மடக்கிக்க முடியாது, பட் ஃபோல்டு பண்ணி இப்படி நீங்கள் கேரி பண்ணால் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோடைய காம்பேக்ட்னஸ். இந்த சைடில் மேலே இருக்கக்கூடிய ரெசின் PU லெதர் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்கள் ஃபோம் அதிகம் நல்லா இருக்கிறதுனால ஹெட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பேடிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேசபிள் பேடிங். இது சப்போஸ் நாளடைவில் இது ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொன்று நீங்கள் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் அதை டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3.5mm போட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய செட்டப் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா கிட்டார், பியானோ, கீபோர்டு எதில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஆடியோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் பாட்காஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்காஸ்ட்டில் நீங்கள் பேசுகிறது எப்படி கேட்கும் அப்படிங்கிறதுக்கு ரியல் டைமில் அதுதான் இது வந்து வயர்டு யூஸ் பண்ணுறாங்க. ரியல் டைமில் வயர்டு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ப்ளூடூத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கும். ஸோ ரியல் டைமில் நம்ம அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை நீங்களே பேசுகிற நீங்கள் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எப்படி நீங்கள் ஒழுங்காக ஆடியோ லெவல்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்டூடியோ மானிட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை ரெகுலராக பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் எனக்கு இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கூட தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அகைன் நான் சொல்லிடுறேன், இது வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு வயர்டு இயர்ஃபோன் கிடையாது. மியூசிக் ஸ்பெஷலிஸ்ட், மியூசிக் தயாரிக்கிறவங்க, இல்லை கண்டென்ட் தயாரிக்கிறவங்க அவங்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ இதோடைய நீங்கள் பாட்டு கேட்க தாராளமாக நீங்களும் பாட்டு இதை வாங்கி கூட நீங்கள் பாட்டு கேட்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு டீப்பான ஒரு தம்பிங் பேஸ் இதில் உங்களுக்கு கிடைக்காது. இன்னொரு விஷயம், இது இயர் லாக் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. நம்ம காதை வந்து நம்ம சீல் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக சீலான்னு சொல்ல முடியாது. இது வந்து பேடடாக இருந்தாலும் இங்கே இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய நாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது நம்ம அழுத்தி வச்சா தான் உங்களுக்கு இதில் வந்து பர்ஃபெக்டான ஒரு சீல் கிடைக்குது. அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளா, டிசைன் ஃப்ளா இது. பட் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். வாய்ஸுடைய கிளாரிட்டி ரொம்ப பக்காவாக இருக்குங்க. ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், மேல் வாய்ஸாக இருக்கட்டும், வாய்ஸுடைய கிளாரிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்குது. அதை விட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியுமே இன்னொரு ஃப்ரீக்வன்சி கலங்கடிக்காமல் இருக்குது. இதில் பேஸ் அதிகமாக மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ஸ்டூடியோ மானிட்டரை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டூடியோ மானிட்டரில் பேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, ஒரு மேல் வாய்ஸோ ஒரு ஃபீமேல் வாய்ஸோ நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறப்போ அந்த வாய்ஸை வந்து கலங்கடிக்கிற மாதிரி பேஸ் இருக்கிறதுனால ஸ்டூடியோ மானிட்டரை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால மேபி இவங்க வந்து பேஸுக்கு கொஞ்சம் கம்மியான முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். பட் நல்ல ஒரு ஸ்டூடியோ மானிட்டர்னு சொல்லுவேன். அதுவும் இந்த ப்ரைஸில் நீங்கள் ஸ்டூடியோ மானிட்டர் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பாட்காஸ்ட்லாம் இப்போ வந்து ரொம்ப ஒரு பரவாயில்ல எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்டூடியோ மானிட்டர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கான லிங்க்கு
வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.